அன்பு நேயர்களே, இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் வேடதாரிகள்தான். நம்மை வேடம் தரிக்க வைத்து ஆட்டுவிப்பனும் அவன்தான். மானுடராய் பிறந்த நாம் அனைவரும் சோதனைகளுக்கு ஆட்பட்டவர்கள்தான். அது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நாம் போன பிறவியில் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் நமக்கு மகிழ்ச்சியும் சோகமும் மாறி மாறி நடக்கின்றன. நாணயத்தின் இரு பக்கம் போல் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சிக்கு இறைவன் காரணம் என்றும் துக்கத்திற்கு நம் தீவினைதான் காரணம் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கும் காலம் வரை வாழ்நாளை கழிக்க வேண்டும். என்ன நம் நல்வினையின் பயனால் நம் துக்கத்தில் தெய்வம் நம்மிடம் நெருக்கம் காட்டும். இது அறிந்து உணர்ந்து சொல்லும் வார்த்தை அன்பு நேயர்களே. எப்படி என்றால், எங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மிகவும் பொறுப்பும் நற்குணங்களும் பெற்றதாய் இருந்தது. அதிக நற்குணங்கள். தங்கம் போல் பிள்ளை என்பார்களே, அப்படி நிறைய சம்பாதித்தது. யார் கேட்டாலும் கொடுத்துவிடும். அப்படி ஒரு இரக்கம். அது சிறு பிள்ளையாய் இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தது. 10 ரூபாய் பாக்கெட் மணி கொடுப்போம். அப்பொழுது அது பெரிய பணம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் வந்து கதை சொல்லும் அந்த பணத்திற்கு. அம்மா, ஒரு வயதான பாட்டி எல்லோரிடமும் கையேந்துகிறது. எத்தனை பேரிடம் அது 1 ரூபாயோ 10 பைசாவோ வாங்கி வாங்கி காலையில் பசியை தீர்த்து கொள்ளும். பாவமாய் இருந்தது. அதனால் நீங்கள் கொடுக்கும் 10 ரூபாயை அதற்கு கொடுத்து கடையில் போய் பசியாற்றி கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவேன் என்று சொன்னது. எங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த குணம் உண்டு. பிறர் பசி பொறுக்க மாட்டார்கள். இத்தனைக்கும் பசி தெரியாமல் வளர்ந்தவர்கள். புத்திர சோகம் அந்த தங்க பிள்ளை மூலம் எங்களுக்கு வந்தது. அழகு, அந்தஸ்து எதற்கும் குறையில்லாத பிள்ளை. தெய்வமே கதி என்று கிடக்கும் குடும்பம்தான் எங்கள் குடும்பம். எங்கள் துன்பம் ஊர் மக்கள் துன்பமானது. ஒவ்வொருவரும் என்னை பார்த்து வயிற்றில் அடித்து கொண்டு, உனக்கு இப்படியா, தெய்வமே இல்லை என்று கத்தி கதறி அழுதார்கள். என் கணவர் இறைவனிடம் முறையிட்டு, உனக்கு உயிர்தான் வேண்டுமென்றால் என் உயிரை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே என்று கூறி கதறினார். சுமந்தவள் நிலை எப்படி இருந்திருக்கும்? எங்கள் வேதனையை கேள்விப்பட்டு எனது கணவரின் மதிப்பிற்குரிய நண்பர் சைவ சித்தாந்த பேரொளி அருணை பாலராவாயன் ஐயா ஓடி வந்தார்கள். நானோ அவரை கண்டதும், நீயே கதி என்று கிடந்த என் தாய் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டாளே, இது சரியா என்று கேள்வி கேட்டு அழுதேன். அதுதானமா எனக்கும் புரியவில்லை என்று கூறினார். கண்ணீரை அவராலும் அடக்க முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் இருவரும் வெளியிட்ட சுயம்பு துர்க்கையம்மன் துதிப்பாமாலை என்ற நூலுக்கு அவர்தான் அணிந்துரை எழுதியிருந்தார். ஒரு வருடத்தில் இப்படி. அந்த நேரத்தில் உறவுகள் சம்பிரதாயத்துக்கு வந்து சென்றுவிட எனது தோழியும் நட்பு வட்டங்களும் என் வயிற்றில் பிறக்காத பிள்ளைகளும் ஒருவர் மாற்றி ஒருவர் தேற்றி இன்று பதிவுகளை வெளியிடும்படி ஆளாக்கி இருக்கிறார்கள். துர்கா நகர அன்பு உள்ளங்கள்.
அதன் பின்னரே பவானியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடந்தது. ஒருவரது உடைமைக்கும் பொருளுக்கும் இன்று வரை நாங்கள் ஆசைப்பட்டது இல்லை. சரீரத்தாலும் பணத்தாலும் உதவிகள் செய்துதான் வாழ்ந்தோம். ஆனாலும் எங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது? எனக்கும் அன்னையின் மீது கோபம் வந்தது. அதன் செவிகுளிரும் கானங்களை நானும் இசைத்தேன். என் உயிர் பறிக்கும் செய்தியினை தந்து மறைந்தது என்று பாடி பாடி அழுதேன். தெய்வமாய் இருந்தாலும் இப்படி பாடுவதால் அது அடையும் துன்பத்தை கனவில் உணர்த்தி, நீ முற்பிறப்பில் செய்த பாவம் என்று கூறி, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று என் கரம் தொட்டது கனவில் என் அன்பு தெய்வம். கனவு கலைந்ததும் இப்பிறவியில் என்னை பெற்ற அம்மா அடிக்கடி சொல்வார்கள், செய்த வினை இருக்க தெய்வத்தை நோகக்கூடாது என்று அடிக்கடி கூறுவார்கள். அதுதான் எப்பொழுதும் நினைவிற்கு வரும் அன்பு நேயர்களே. ஆனாலும் தெய்வம் துணை இருந்தால் நம்மால் எதையும் கடந்து சென்று விடலாம். எப்பொழுதும் நம் கூட இருப்பது தெய்வம் மட்டும்தான் அன்பு நேயர்களே.